ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 8 த போஷன் மாஸ்டரோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 7 சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்ன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுலேருந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரி பாட்டரோட வாழ்க்கை ஹாக்வர்ட்ஸ்ல வந்து மெல்ல நகர்ந்துக்கு இருக்கு. ஸோ ஹாரி பாட்டர் அவனோட ஒவ்வொரு கிளாஸ்ல நடந்த சம்பவங்களா வந்து நினைச்சு ஆசை போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹாரி பாட்டரோட போஷன் கிளாஸ்ல ப்ரொஃபசர் ஸ்னேப் எல்லா மாணவர்களை பார்த்தும் பயங்கரமான ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, என்னோட கிளாஸ்ல மந்திரத்தை சொல்றதுக்கோ இல்ல மந்திர கோள்களை வீசுறதுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகத்துல சின்னதா ஒரு புன்னகையும் தெரிஞ்சது. அந்த சமயத்துல ப்ரொஃபசர் ஸ்னேப் கவிதை மாதிரி அவரோட கிளாஸை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. இங்க நீங்க மந்திர கோள்களை விட்டுட்டு இங்க மினுமினுக்கிற புகையை நீங்க ரசிக்கணும். அது போக மென்மையா கொதிக்கிற இந்த கோல்ட்ரன்ஸோட அழகையும் நீங்க ரசிக்கணும். மனிதனோட நரம்புகள்ல ஊடுருவி மனதை மயக்கக்கூடிய சில திரவங்களை கண்டுபிடிக்கிறதுல நீங்க மும்முரமா இருக்கணும். இதெல்லாம் நீங்க என்னோட கிளாஸ்ல புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அது போக நான் உங்களுக்கு இங்க என்ன சொல்லி தர போறேன்னா, புகழை எப்படி பாட்டில்ல அடைக்கிறது, மகிமையை எப்படி உருவாக்குறது, மரணத்தை கூட தடுக்கக்கூடிய போஷனை எப்படி நீங்க உருவாக்குறது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கத்து தர போறேன். நான் வழக்கமா சொல்லி கொடுக்குற எல்லாருமே முட்டாள்களா தான் இருப்பாங்க, ஆனா உங்கள எல்லாருமே முட்டாள்களா இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு தான் அவரோட கிளாஸையே ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த விஷயத்த கேட்டதும் ஹாரிக்கும் ரானுக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாம 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஹெர்மைனி கிரேஞ்சர் வந்து அவளோட சீட்டோட எட்ஜில் வந்து உக்காந்துட்டு இருந்தா. ஹெர்மைனி கிரேஞ்சரோட கால்களும் பயங்கரமா ஆடிக்கிருந்தது. ஹெர்மைனி கிரேஞ்சர் இந்த கூட்டத்துல நான் ஒரு முட்டாள் இல்லைன்னு சொல்லி ப்ரொஃபசர் ஸ்னேப் கிட்ட சொல்றதுக்காக தான் துடிச்சுக்கு இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஸ்னேப்போட முழு பார்வையும் ஹாரி பாட்டர் மேல விழுந்தது. சொன்னே ஸ்னேப் வந்து, பாட்டர், உனக்கு ஆஸ்போடல் வேரோட பொடிய வாமூட் கஷாயத்தோட சேர்த்தா என்ன கிடைக்குன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் எந்த வேரோட பொடிய எந்த கஷாயத்தோட சேர்க்கிறதுன்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் நம்ம ரானையே திருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். பட் ஆனா ரானோட கண்கள்லயே அதுக்கான பதில் கிடைச்சது. எனக்கு எதுக்கும் பதில் தெரியாது, என்னைய பார்க்காதன்னு ரான் தன்னோட கண்களாலேயே ஹாரிக்கு பதில் சொன்னான். அடுத்த செகண்டே ஹெர்மைனியோட கைகள் பயங்கர வேகமா காத்துல நீண்டது. ஏன்னா ஹெர்மைனி கிரேஞ்சருக்கு எல்லா கேள்விகளுக்கான பதிலும் நல்லாவே தெரியும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஹாரி பாட்டர் ப்ரொஃபசர் ஸ்னேப்பை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன ஸ்னேப் வந்து அதை கேட்டதும் ஹாரி பாட்டரை பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சாரு. சொன்ன ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து புகழ் மட்டுமே எல்லாரையும் பெரிய ஆள் ஆக்கிடாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டரை பார்த்து நக்கலா பேசினாரு. அதே சமயம் ஹெர்மைனியோட கைகள் உயரத்திலேயே இருந்ததே தவிர கீழே இறங்கவே இல்லை. சொன்ன ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து, ஓகே, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாட்டர், உன்கிட்ட பீசோரை கண்டுபிடிச்சுத்தான்னு சொன்னா நீ அதை எங்க தேடுவன்னு சொல்லு அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மைனி கிரேஞ்சர் தன்னோட கைகளை இறக்குற மாதிரியே இல்லை, கையை நீட்டிக்கிட்டே இருந்தா. பட் ஆனா ஹாரி பாட்டருக்கு பீசோர்னா என்னன்னு கூட தெரியாது. அதே சமயம் அங்க இருக்கிற டிராக்கோ மேல்ஃபாய், கிராப், கோயல் எல்லாருமே பயங்கரமா நக்கல் பண்ணி சிரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹாரி பாட்டர் ரொம்ப சோகமா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஸ்னேப்பை பார்த்து சொன்னான். சொன்னே ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து, ஓகே, நீ சொன்ன இந்த அழகான பதில்கள்லயே உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நீ உன்னோட ஸ்கூல் புக்கெல்லாம் ஒரு தடவை கூட திறந்து பார்க்கல போலயே பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ப்ரொஃபசர் ஸ்னேப்போட அந்த கண்களை நேருக்கு நேரா பார்த்தான். அப்படியே ஹாரி பாட்டர் ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்தான். என்னோட பெரியப்பா வீட்டுல இந்த மந்திர புத்தகங்கள் எல்லாம் நான் புரட்டி பார்த்தேன். பட் ஆனா இந்த போஷன் கிளாஸை மட்டும் நான் அவ்வளவா ஓபன் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ஹெர்பாலஜியோட 1000 மேஜிக்கல் ஹெர்ப்ஸ் புக்கை பத்திலாம் நான் படிச்சேன். பட் ஆனா
இந்த ஸ்னேப்போட புக்கை மட்டும் நான் படிக்கல, இவரை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா படிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். அதே சமயம் ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து ஹெர்மைனியோட கையை பார்த்துக்கிட்டதா காட்டிக்கவே இல்லை. அதே சமயம் ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து மறுபடியும் கேள்வி கணைகளா நம்ம ஹாரி பாட்டரை பார்த்து தொடுக்க ஆரம்பிச்சாரு. சொன்ன ஸ்னேப் வந்து பாட்டர், மாங்குஷீட்டிற்கும் வுல்பேனுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிற அப்படின்னு சொல்றப்ப இதுவரைக்கும் பொறுமையா இருந்த ஹெர்மைனி கிரேஞ்சர் வேக வேகமா அவளோட பொறுமையை இழந்து தப்புன்னு மேஜையில இருந்து எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சுட்டா. அவ நீட்டின கையை மேல இருக்க கூரையவே டச் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு வேகமா நீட்டுனா. அதே சமயம் ஹாரி பாட்டர், எனக்கு எதுக்கும் பதில் தெரியாது சார், நான் ஹெர்மைனிக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்க ஏன் அவகிட்ட கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமா சிரிச்சாங்க. ஹாரி பாட்டர் சீமஸ் பினிகனை வந்து பார்த்தான். சீமஸ் வந்து கண்ணடிச்சு ஹாரி பாட்டருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினான். பட் ஆனா இந்த விஷயம் அங்க இருந்த ஸ்னேப்புக்கு கண்டிப்பா பிடிக்கலன்னு நல்லாவே தெரிஞ்சது. அதே சமயம் கோபமான ஸ்னேப் அங்க நின்னுக்கு இருந்த ஹெர்மைனி கிரேஞ்சரை, நீ முதல்ல உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுட்டாரு. அதே சமயம் ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து, போகட்டும் பாட்டர், உனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன், ஆஸ்போடேலும் வாமுட்டும் ரெண்டையும் சேர்த்து தான் தூக்க மருந்து செய்வாங்க, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பானமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன பீசோர், அது ஆட்டோட வயிற்றுல இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு வகையான கல்லு, அதை வந்து பல விஷயங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு மாற்று மருந்தாவும் செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் மாங்ஷூட், அதுக்கப்புறம் வுல்ஃபேன், இது எல்லாமே ஒரே வகை தாவரத்துல இருந்து தான் எடுக்கப்படுது, அது அக்கோனைடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வேக வேகமா அவங்களோட பேனா எடுத்து வேக வேகமா எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து, பாட்டர், உன்னோட திமிருக்காக கிரிஃபிண்டோர் ஹவுஸ்ல இருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட வந்து குறைச்சிக்கிருக்காரு. அந்த போஷன் கிளாஸ் மட்டும் இன்னும் நடந்திருந்தா கிரிஃபிண்டோரோட நிலைமை ரொம்பவே மோசமாயிருந்திருக்கும். ப்ரொஃபசர் ஸ்னேப் அங்க இருக்கிற எல்லாரையும் ஜோடி ஜோடியா பிரிச்சுட்டு கொப்பளங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மருந்தை வந்து கலக்க சொன்னாரு. சோ உடனே ஸ்னேப் அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்னென்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்றதுக்காக ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போனாரு. அதுல சில பேர் உலர்ந்த தொட்டாச்சினிங்கி செடிகளை வந்து வெயிட் போட்டுக்கு இருந்தாங்க, சில பேர் பாம்போட பற்களை வந்து நசுக்கிறதையும் அவர் பார்த்தாரு. குறிப்பா சொல்லும்னா அந்த போஷன் கிளாஸ்ல ப்ரொஃபசர் ஸ்னேப் மால்ஃபாயை தவிர எல்லாரையுமே பயங்கரமா கிண்டல் பண்ணி விமர்சிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஹாரி பாட்டருக்கு பாக்குறதுக்கு ப்ரொஃபசர் ஸ்னேப்புக்கு மால்ஃபாயை ரொம்ப பிடிச்சிருந்தது மாதிரி தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து மால்ஃபாய் வந்து கொம்பு நத்தைகளை எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா போஷன்ல போட்டான்ற விஷயத்த சொல்லி பயங்கரமா புகழ்ந்துகிட்டே இருந்தாரு. அந்த போஷன் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்கங்க அமில பச்சை நிறத்துல பல புகை மேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன கீரல் சத்தமும் அந்த போஷன்ல இருந்து கேட்டது. அதே சமயம் நிவுலும் சீமஸும் அந்த கோல்ட்ரன்ல இருந்து ரொம்ப மோசமான ஒரு போஷனை வந்து உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்குன அந்த போஷன் வந்து கீழே இருக்க கல் தரையில வந்து கசிஞ்சு விழுந்தது. ஆனா அது அங்க இருக்க மாணவர்களோட காலனில பட்டு அதுல ஓட்டையே ஏற்படுத்துற அளவுக்கு பயங்கர மோசமான ஒரு போஷனாவே இருந்தது. ஒரு சில செகண்ட்லயே மொத்த போஷன் கிளாஸும் முடிஞ்சிடுச்சு. அதே நேரத்துல நிவிலோட கோல்ட்ரன் வந்து கீழே சரிஞ்சிருந்தது. நிவிலோட கைகள்லயும் நெத்தியிலையும் ஏகப்பட்ட சிகப்பு கொப்பளங்களா வந்தது. அதை பார்த்த ஸ்னேப் பயங்கரமா கோவப்பட்டு இடியாட்டிக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிவுல வந்து பயங்கரமா திட்டினாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஸ்னேப் நிவுல உடனடியா ஹாஸ்பிட்டல் விங்குக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திர கோலை எடுத்து லைட்டா ஒரு ஃபிளிப் பண்ணாரு. உடனே அடுத்த செகண்டே இந்த கோல்ட்ரன்ல இருந்து சிந்தின மருந்து எல்லாமே மறுபடியும் அந்த பானைக்குள்ளேயே போயிடுச்சு. உடனே ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து, நீ இந்த பானைய நெருப்புல இறக்குறதுக்கு முன்னாடி முள்ளம்பன்னியோட முற்களை நீ இதுல போட்டிருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிவுலோட மூக்கு முழுக்கவே பயங்கரமான கொப்பளங்களா இருந்தது. சோ ஸ்னேப் வந்து சீமஸை வந்து நிவுல இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் விங்குக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்னேப்போட மொத்த பார்வையும் ஹாரி பாட்டர் பக்கம் திரும்பிச்சு. அங்க வந்து ஹாரி பாட்டரும் ரானும் அந்த போஷனை வந்து செஞ்சுக்கு இருந்தாங்க. சொன்னே ஸ்னேப் வந்து, பாட்டர், நீ அவங்க கிட்ட முள்ளம்பன்னியோட முற்களை சேர்க்க கூடாதுன்னு நீ சொல்லலையா?
ஏன் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா நீ உன்னைய நல்லவனா காட்டிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியா? உன்னோட அஜாக்கிரதையால தான் கிரிஃபிண்டோருக்கு நீ இன்னொரு பாயிண்ட்டையும் இழந்திருக்க. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் பாட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாரி பாட்டர் வந்து தான் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஸ்னேப்பை நோக்கி வாயை வந்து திறக்க ஆரம்பிச்சான். உடனே ரான் வேக வேகமா ஹாரி பாட்டரோட காலை வந்து உதைச்சு கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிக்கிருந்தான். அதே சமயம் சரியா 1 மணி நேரம் கழிச்சு கீழே இருக்க டஞ்சன்ல இருந்து எல்லாரும் வேக வேகமா படிக்கட்டு வழியா மேலே ஏறிக்கி இருந்தாங்க. ஹாரி பாட்டரோட மனசு முழுக்கவும் பல சிந்தனைகள் ஓடிக்கி இருந்தது. ஹாரி பாட்டரோட உற்சாகம் மொத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. ஹாரி பாட்டரால ஃபர்ஸ்ட் வீக்கே அவனால கிரிஃபிண்டோருக்கு 2 பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரொஃபசர் ஸ்னேப் எதுக்காக என்ன இவ்வளவு வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் பயங்கர சோகமாயிட்டான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.